அன்பா பேசுனா உருகிடுவீங்க. ஆனா தப்புன்னு தெரிஞ்ச அந்த அநியாயத்தையுமே தயங்காம தட்டி கேட்பீங்க. வெளியில பார்க்க ரொம்ப அமைதியா சாதுவா தெரிஞ்சாலும் உங்களுக்குள்ள ஒரு சகாப்தமே ஒளிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரங்களோட உண்மையான முகம் என்ன, உங்களோட நல்ல குணங்கள் என்னென்ன, உங்ககிட்ட இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தோட கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அம்சங்களை ஏற்படுத்த போகுது, எந்த விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயம் பாதகமாக இருக்கும், என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க எல்லோரும் உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிற உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க உங்கள் பிரார்த்தனை விரைவில் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு விஷயமாத்த நீங்கள் எடுத்து செஞ்சாலுமே அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். அறகுறையால் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே விட்டு போனீங்க அப்படின்னு யாருமே உங்களை சொல்ல முடியாது. கடமை அப்படின்னு வந்துட்டா காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. அதை பாதியில் விடுறது, நான் மாட்டேன், என்னால் முடியாது, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் உங்களுக்கே பிடிக்காது. ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டா அதை 100% நம்பலாம், அதை 100% கச்சிதமாக முடிச்சு காட்டுவீங்க. அதே போல் அதை சரியாக செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் பாருங்கள் புதன் ராசிநாதனை கன்னிராசிக்கு வர்றதுனாலேயே பிறப்பிலேயே உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆமாங்க, எந்த விஷயத்தையுமே ஆழமாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க. மற்றவங்க கவனிக்க விட்ட சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தை கூட உங்கள் கண் உங்களுக்கு பெருசாக காட்டி கொடுக்கும். நல்லது கெட்டதை உடனே சொல்லிடுவீங்க, மனசெல்லாம் வச்சுக்க மாட்டீங்க. அதே போல் இந்த சோம்பேறித்தனம் இல்லாத உழைப்பாளிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார சொன்னால் உங்களால் உட்காந்துருக்க முடியாது, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் கூட பாருங்கள், கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. மனசு சொன்னால் கூட நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க, ஏதாவது வேலை எடுத்து போட்டு செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. என்னடா அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்போ கூட ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அப்படி சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இந்த கன்னிராசிக்காரங்க உட்கார்ந்த இடத்துல சும்மா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். எப்பயுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லாமல் கடின உழைப்பாளி அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். இந்த கடின உழைப்பு தாங்க உங்களோட வாழ்க்கையில் உங்களை நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு. சுத்தமும் நேர்த்தியமும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனி அம்சம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடமோ உங்களை சுற்றி இருக்கிற இடமோ ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. வீட்டில் இருந்தால் கூட இந்த பொருள்லாம் கலைஞ்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருந்துச்சுன்னா கோவம் வந்துடும். ஆடம்பரத்தை விட எளிமையான நேர்த்தியான உடைகளை அணிய விருப்பம் கொண்டவங்க நீங்கள். எல்லாமே இருந்தால் கூட அது வெளியில் காட்டிக்க மாட்டீங்க அப்படி கூட சொல்லலாம். ஆனால் எதுவுமே இல்லைனாலும் அதை பெருசாக காட்டிக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் நிலையாக ஒரே மாதிரி அந்த சூழலை கொண்டு போகிற தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் யாராச்சும் கஷ்டம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நஷ்டமே வந்தாலும் சரி அது பரவாயில்ல அப்படின்னு உதவி செய்கிறவங்க. நல்ல ஆலோசகராக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் அது மரணம் வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிற நம்பிக்கையானவங்க நீங்கள் தாங்க. அதனால தான் பெரும்பாலும் பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்கள் நண்பர்களுக்கும் சரி நீங்கள் ரொம்பவுமே பிடிச்ச நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஒரு சின்ன பலவீனம், சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக போட்டு குழப்பிக்கிறீங்க. இப்படி நடந்துருமோ அப்படி ஆகிருமோ அப்படின்னு தேவையில்லாமல் கற்பனை செஞ்சுட்டு கவலைப்படுறீங்க. இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டாலே பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க வெளியில் பார்க்குற கரடு முரடாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே மனசு அப்படிங்கிறது குழந்தைத்தனம் கொண்டவங்களாக இருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் நல்லவங்களாக இருப்பீங்க. உங்களை விட்டு விலகிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன குணநலன்கள் பெரும்பாலும் ஒத்துப்போகும், ஒரு சிலர் தான் ஒத்து போயிருக்காது. ஏன்னா ராசி நட்சத்திரம் எல்லாம் மாறுது இல்லையா, அதில் ஒரு சிலது மட்டும் ஒத்து போகாது. ஆனால் நிறைய குணநலன் இப்போ சொன்னதில் ஒத்து போகும். அப்படி எந்த ஒரு குணநலன் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் போது என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக விரிவாக பார்க்கலாம். முதல்ல உத்திரம், இதில் பாருங்கள் 2, 3, 4ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு.
தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிறப்பான உயர்வு பெறணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கிரக சூழல் பாருங்கள் யோகமான நிலையை கொடுத்துருக்கு. லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஆத்மகாரகன் சூரியன் உங்கள் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய நிலையில் அமைஞ்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இப்போ முன்னேற்றத்தை நோக்கி நகர போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடி கூட வந்திருக்கும். அதுலேருந்து முழுமையாக வெளிவர போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் சூப்பராக கிரக சூழல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. எப்படின்னா நெருக்கடி இல்லாமல் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலையை செஞ்சு காட்டுவீங்க. வியாபாரம் தொழிலுமே எதிர்பார்த்த ஆதாயம் இப்போ சிறப்பாக கிடைக்கும். அரசு வழி வேலையில் கூட லாபம் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி தள்ளி போன நல்ல நல்ல விஷயங்களும் இப்போ சூப்பராக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. புதிய தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இப்போ தானாக கைவிட்டு சேருது. வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட முயற்சிகள் இந்த மாதம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சட்ட சிக்கல் உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த குடியுரிமைக்காக பாடுபட்டிருக்கீங்க அப்படின்னா நிரந்தரமான குடியுரிமை கிடைக்கும். வெளிநாடு அமைப்பு அமோகமாக இருக்குங்க எல்லா விஷயத்துலையுமே. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றமோ பதவி உயர்வோ இந்த மாதிரி நல்ல விஷயம் ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஏதாவது டென்ஷன் ப்ரெஷர் நிறைய சண்டை பிரச்சனை அப்படின்ற நிலை மாறுது. கடந்த காலத்தில் மெமோ வழக்கு ஏதாவது இருந்தால் கூட அது உங்களை விட்டு நீங்கும். அதனால் நிறைய சங்கடத்தில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா, அதில் நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாகியிருக்கு. அலுவலகத்துலேயோ தொழில் வியாபாரத்துலேயோ வரக்கூடிய சலுகை உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பாருங்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வரும். உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட பகை விலகி அன்பு பாசம் அதிகரிக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதமுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். புதுசாக இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, முயற்சியுமே வெற்றியாகும் பாருங்கள். அப்படி ஏதாவது நல்ல விஷயத்தை செய்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த நல்ல விஷயத்தை தொடங்குங்க, நல்லதாக இருக்கும். கண்டக சனி வக்கரம் அடைஞ்சிக்கிறதுனால நட்பு வட்டாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையுமே முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கமான நிலை வரும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அஸ்தம் திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவராக திகழக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் யோகமான நிலை வருது. எப்படின்னா கடந்த மாதம் 31ஆம் தேதியிலேருந்து கேந்திர பலத்தோட ஆட்சியாக சஞ்சாரம் செஞ்சதால் கையில் பணம் புரளும். புதன் பகவானோட சஞ்சாரத்தால் இப்போது செஞ்சுட்டு வர தொழிலுமே வளர்ச்சி வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு தரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடையெல்லாம் காணாமல் போகுது. லாபஸ்தானத்தில் புதன் இப்போ பயிற்சி ஆகிறதுனால வரவில் ஏற்பட்ட தடை நீங்குது. வரவு சீராக கிடைக்கும். ரொம்ப நாளாக செய்த முயற்சி வெற்றி அடையும்னா பார்த்துக்கோங்களேன். இந்த சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு அந்த செல்வாக்கு இது உயரும். மதிப்பு மரியாதையும் கிடைக்குது. தன குடும்பாதிபதி சுக்கிரன் மாதம் முழுசுமே சாதகமாக இருக்கிறதுனால ஆடை ஆபரணம் வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நவீன பொருட்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக்கும். தடைப்பட்டு போன பதிவு உயர்வு வரும். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். மனநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் ரொம்பவுமே முக்கியம். வாழ்க்கை துணையோட ஆதரவு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் பயப்பட தேவையில்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்குது. தைரியம் உயருது. அடுத்து பாருங்கள் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சித்திரை 1, 2ஆம் பாதம் இருக்குது இந்த கன்னியில். நீங்கள் பெரும்பாலும் உழைப்பதற்கு தயங்காமல் வேலை செய்யக்கூடியவங்க. நீங்கள் இந்த மாதம் பொறுமையாக செயல்படணும். தைரிய வீரியக்காரகன் செவ்வாயோட சஞ்சாரம் சாதகமற்ற இப்போ நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கிற வேலையில் கொஞ்சம் இழுப்பையான நிலை வரும். முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் ஆதாயம் இல்லாமல் போகலாம். சிந்திக்காமல் சில வேலையில் இறங்கிட்டிங்கன்னா சங்கடத்துக்கு ஆளாகலாம். அதனால் யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி சரியாக திட்டமிட்டு செய்யுங்க. அதே நேரத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் வராரு. யோகக்காரகன் ராகு சத்ருஜய ஸ்தானத்துலேயும் அதிர்ஷ்டக்காரகன் தான் இந்த சுக்கிரன். அதுக்கப்புறம் வித்யாக்காரகன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் பிரச்சனை வரும் தான். வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. சுபகாரியம் நடக்கும். சுய அறிவு ஆற்றலும் நினச்ச இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஏற்படுற சங்கடம் விலகும். வியாபாரத்தில் சின்ன சின்ன தடை வந்தாலுமே அதை சமாளித்து லாபம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. சொத்து சேர்க்கை வரும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரணும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டாகுது. அதனால் பயப்பட தேவையில்ல. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர் உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நினச்ச காரியம் சிறப்பாக நடக்கும். அது அற்புதமான மாதம். ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் போதும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.